வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபில்டர் கிளீனிங் சர்வீஸ்க்காக மணலி வரைக்கும் வந்திருக்கோம். இந்த ஃபில்டருக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி நாங்க தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ அந்த ஃபில்டர் எப்படி கிளீன் பண்றதுன்றதையும் இதுல பார்க்க போறோம். இந்த ஸ்பேனர் வந்து லெஃப்ட் சைட்ல லூஸ் பண்ணா லூஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ நாங்க பண்ற மாதிரி பண்ணா இது லூஸ் ஆயிடும். இந்த ஃபில்டர்ல பாருங்க, இந்த பேக்ல எவ்வளவு மண் சேர்ந்துருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஃபைன் டஸ்ட். இந்த மாதிரி டஸ்ட் தான் வந்து டேங்க்குக்கு அடைக்கிறது. இப்போ இது எப்படி கிளீன் பண்றோன்றதையும் பாருங்க. இப்போ நாங்க வாஷ் பண்ற மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணி போடலாம். எப்படி வாஷ் பண்றோம்னு பாருங்க. இப்போ இந்த பேக்ல பாருங்க, இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து உள்ள அடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து டேப்ல வந்து அடைக்கும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அந்த ஃபில்டர் போட்டுருந்தோம். ஒரு ஃபில்டர்ல வந்து நிறைய டஸ்ட் இருக்கு, இன்னொரு ஃபில்டர் ஓகே தான். இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா பிளாக் ஆகுற வரைக்கும் இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுன்னா புது ஃபில்டர் மாத்திக்கலாம். இந்த ஃபில்டர் வந்து மோட்டர் லைன்ல போடுறது மோட்டருக்கும் சேஃபா, ஃபில்டரும் வந்து சேஃபான ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இது. ஏன்னா இந்த ஃபில்டர் பேக் வந்து 5 வார் வரைக்கும் தாங்கும். அதே மாதிரி இது வந்து மோட்டர் லைன்ல போடுறது சேஃப் தான். இந்த ஃபில்டர் எப்போ கிளீன் பண்ணணும், இதை அடைச்சிச்சா ஃப்ளோ கரெக்டா தான் வருதா இல்லையான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீட்டர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த மீட்டர்ல வந்து 2.5 பார், 2ல 3 வரைக்கும் வந்து நார்மல். ஸோ 3க்கு மேல போகுது, 4, 5, 6 இந்த மாதிரி பார் வந்து ப்ரெஷர் ஏறிட்டே போகுது அப்படின்னா பிளாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கிளீன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.